Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்கேலப் டிசைன் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்லீவ் அண்ட் பேக் நெக் ரெண்டுமே தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரெண்டு பேட்டர்னுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ரெண்டுலயுமே வந்து நம்ம கேன்வாஸ் ஒர்க் தான் கொடுத்திருக்கோம். ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பேக் நெக்குக்கு போகலாம். ஸோ ஸ்லீவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்போ ஸ்லீவ் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு லைனிங்கில் மட்டும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணியிருக்கேன். நார்மலாக வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் சைடில் வந்து எனக்கு கிளாத் கொஞ்சம் பத்தாமல் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு நான் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லைனிங் கிளாத்தில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கனாலே தெரியும், லைட்டாக ஒரு வீ கட் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீ கட் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஸ்லீவ் வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நான் சென்டர்லேருந்து ஒரு 3 இன்ச்சில் வந்து அந்த மார்க்கிங் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நம்மளுக்கு 6 இன்ச்சஸ் வந்து ஹைட் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். மெஷர் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணி அந்த வீ கட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதே வந்து 2 சைடும் மடித்த மாதிரி ஃபுல்லாகவே நான் ட்ரைஸும் எடுத்திருக்கேன். இதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவுக்குமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மேலே வந்து நான் அந்த வீ கட் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்கேலப்க்கு வந்து நான் கேன்வாஸ் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேன்வாஸில் வந்து நம்ம நார்மலாக எப்பவும் போல் ஸ்கேலப் டிசைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து ரெண்டு பேட்டர்னில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, 2 ஸ்லீவுக்கும். அண்ட் ஸ்லீவில் வந்து சென்டராக வந்து நான் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். கீழே வந்து நம்மளுக்கு எப்போவும் ஒரு 1 இன்ச் கேப் விடுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த கேன்வாஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். அண்ட் நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ளவுஸோட முன்பகுதி வந்து அடியில் வச்சுருக்கேன், மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சுருக்கேன். ஸோ லைனிங்க்கு மேலே தான் நான் வந்து அந்த வீ கட்டுக்குமே ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். சேம் டைம் வந்து கீழேயுமே வந்து அதே மாதிரி அந்த ஸ்கேலப் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டிச்சிங் வந்து நம்ம அந்த பீஸ் வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே வந்து நான் தையல் போட்டுகிட்டே வரேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேலப் டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் இதில் பைப்பிங் எல்லாமே கொடுத்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பைப்பிங் எல்லாம் வைக்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து ஸ்கேலப்போடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஃபுல்லாக வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே வந்து நான் ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வரேன். நம்மளுக்கு ஹைட் வந்து கரெக்டாக அந்த ஸ்கேலப்லேருந்து ஒரு 10 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாகவே நம்ம ஸ்கேலப் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி அந்த 2 டிசைன் கொடுத்துருப்போம் இல்லையா, 2 இடத்துல வந்து பெண்டு கொடுத்துருப்போம். ஸோ அந்த இடத்துல சென்டரில் இருக்கிற பீஸில் மட்டும் கொஞ்சம் வந்து டீப்பாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்கிறது தெரியும் இல்லையா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி திருப்பும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் கிடைக்கும். அண்ட் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணியிருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சென்டரில் வந்து கரெக்டாக அந்த பீஸில் மட்டும் கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணியிருப்பேன். சேம் டைம் மேலேயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீ கட்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே நான் சென்டரில் இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு அங்கேயுமே வந்து அந்த சென்டர் பீஸில் கொஞ்சம் டீப்பாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பீஸ் எல்லாமே நான் வெளியே எடுத்து விட்டுருக்கேன். அண்ட் ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த கட்டிங்கும் கரெக்டாக கிடைக்கும். சேம் டைம் வந்து நம்மளுக்கு அந்த கீழே அந்த ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பீஸையுமே நல்லா வெளியே எடுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப்புமே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா தான் வெளியே வந்து எந்தளவுக்கும் வந்து ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்லேயும் உங்களுக்கு பிசுறு எதுவுமே அந்தளவுக்கு வெளியே தெரியாமலும் இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு ஸ்கேலப்க்கு டிசைன் கொடுத்தீங்க அப்படின்னா அதை கவர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேலையும் சீக்கிரம் முடியும். சேம் டைம் வந்து உங்களுக்கு பீஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்விசிபிளாக நம்ம எல்லா பிசுறுமே வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். அண்ட் ஃபுல்லாக வந்து அந்த ஸ்கேலப் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த கட்டிங் வந்து வெளியே எடுத்து விட்டுருக்கேன். எடுத்து விட்டுட்டு நல்ல கார்னர்லேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இந்த ஸ்கேலப் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பொறுமை தேவை. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சிங் கொடுத்தோன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் சொதப்பிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே வந்து நீங்கள் ஃபுட் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேம் டைம் வந்து அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபுட்டை வந்து நல்லா வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த திருப்பி அந்த வளைவு பகுதியில் நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் கீழே இருக்கிற பீஸ் எல்லாமே வந்து நான் அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன்.
அண்ட் இந்த மாதிரி பீஸ் எல்லாமே நீங்கள் கேன்வாஸில் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணுறத விட இது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். ஸோ அப்போ பார்க்குறதுக்கும் சரி, உங்களுக்கு வியர் பண்ணும்போதும் சரி, அந்த ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த வீ கட்க்கு ஏற்ற மாதிரி நான் அந்த எட்ஜஸ்லேயே ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். ஓவரால் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சென்டரில் வீ கட்டில் வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் ப்ளீட்டட் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் சாரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண கிளாத்தை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஹைட் வந்து எனக்கு 6 இன்ச்சஸ் தேவைப்பட்டது. நான் ஒரு 7 இன்ச் கிட்ட நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண பீஸை வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். லென்த்தாக இருக்கும் இல்லையா பீஸை, ஸோ அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு 2 பீஸுமே வந்து 2 ஸ்லீவுக்கும் இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து சென்டரை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே வந்து ஆப்போசிட்டில் வந்து ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. ஒரு சைடு நீங்கள் எந்த சைடில் ப்ளீட் எடுத்துகிட்டே வரீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து இன்னொரு சைடில் ப்ளீட் எடுத்துகிட்டே வாங்க. அண்ட் ஃபுல்லாகவே ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். எல்லா ப்ளீட்ஸையும் வந்து சேர்த்து வச்ச மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் சென்டரில் வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. அண்ட் உங்களுக்கு அந்த ப்ளீட் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது சிங்கிள் கிளாத் வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஸ்டிஃப்னஸ் இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால் நான் அடியில் வந்து லைனிங் கிளாத் வந்து வச்சுருக்கேன். லைனிங் வச்சுட்டு மேலே வந்து அந்த பீஸை மட்டும் ஜாயின் பண்ண மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக இப்போ ரெடி பண்ண பீஸை வந்து நம்ம சென்ட்ரு பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு சேஃப்டி பின் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விலகாமல் இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக அந்த கார்னர்லேயே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச்சிங் பக்கத்தில் ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து நான் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு பேக் சைடில் ஃபுல்லாகவே நான் வந்து ஓவர்லாக் கொடுத்துருவேன். ஓவர்லாக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே பிரிஞ்சு வராமல் இருக்கும். நல்ல ஒரு லைஃப்மே கொடுக்கும் உங்களுக்கு. ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஸ்கேலப் மட்டும் கிடையாது, ஸ்கேலப்பில் வந்து பைப்பிங்கும் கொடுக்க போகிறேன். ஸோ பைப்பிங் கொடுக்குறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கோல்டன் கலரில் கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் நீங்கள் வந்து கட் பண்ணும்போதே வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நல்ல க்ராஸ் பீஸாக எடுத்துருங்க. உங்களுக்கு க்ராஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா ஸ்கொயர் பீஸில் வந்து நீங்கள் கிளாத் எடுத்துகிட்டு அதை வந்து நம்மளுக்கு முக்கோண ஷேப்பில் இருக்கிற மாதிரி சைடாக வந்து நீங்கள் விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு கார்னர்லேயே இருந்தே நீங்கள் கட்டிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் நீங்கள் அந்த பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் இழுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அது நல்லா ரப்பர் மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு இழுத்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பீஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த பைப்பிங் வைக்கும்போது சுருக்கம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டான ஒரு பைப்பிங் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ண கிளாத் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த டிசைனுக்கு மேலேயே வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். உங்களுக்கு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் அதில் பைப்பிங் கொடுக்கும்போதுமே வந்து எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு மெஷர்மெண்ட்டில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். அண்ட் இன்றைக்கி போட்டிருக்க இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் தெரியாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறத விட ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை விட பெட்டர் அவுட்புட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதை. அண்ட் ஃபுல்லாகவே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஸ்கேலப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சென்டர் கிளாத் இருக்குது இல்லையா, 2 வளைவு கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கு சென்டரில் இருக்கிற பீஸை மட்டும் லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பைப்பிங் வைக்கிறதுக்கு சுருக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக அந்த பீஸ் வந்து லைட்டாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அந்த ஸ்டிச்சிங் கொடுத்த கிளாத்தை வந்து நல்லா உள்ளே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து சின்னதாக ஒரு பைப்பிங் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலேயே வச்சு நீங்கள் 2க்கும் கேப்பில் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. ஸோ அந்த பைப்பிங் வந்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் த்ரெட் பைப்பிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட் வச்சு நம்ம பைப்பிங் ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு.
கரெக்டாக அந்த பெண்டு வரும்போது ஸ்டாப் பண்ணிடுங்க. ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு கரெக்டாக திருப்பிடுங்க. கிளாத்தை வந்து கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு நீங்கள் ஓரத்துலேயே தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு பேக் சைடு வந்து இந்த பைப்பிங்குரிய கிளாத் வந்து நம்மளுக்கு அப்படியே தெரியும். ஸோ அந்த இடத்த வந்து லைட்டாக வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக ஹெம்மிங் பண்ணிடுங்க. ஹெம்மிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீஸ் வந்து வெளியே வராமல் இருக்கும். அண்ட் இதோட கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு saree ரொம்ப பிரைட்டான ஒரு கலர் கிடையாது. நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. பார்டர் வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாரியுமே வந்து நம்மளுக்கு முந்தி ஃபுல்லாகவே நல்ல பிங்க் கலர், ப்ளவுஸுமே வந்து பிங்க் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல சூட்டபிளான ஒரு saree தான் அந்த டிசைனுக்கு. பட் ஆனால் saree கொஞ்சம் பிரைட்டாக இல்லாத மாதிரி இருந்தது. நல்ல ஒரு பிரைட் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் தான். அண்ட் சில்க் காட்டன் சாரீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சாரீஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதிலலாம் வந்து உங்களுக்கு அந்த ப்ளீட் எல்லாம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அயர்ன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல ப்ளீட் செட் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஸ்கேலப்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு வியர் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் பஃபியாக இல்லாமல் ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு அந்த கைக்கு ஏற்ற மாதிரியான ஷேப்பில் வந்து அது உட்காந்துரும். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் கீழே ஃபுல்லாகவே நான் பைப்பிங் கொடுத்து எடுத்திருக்கேன். ஓவரால் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு என்ன ஹைட்டில் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு அந்த பேட்டர்ன் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து சின்னதாக நான் பீட் ஒர்க் மட்டும் கொடுக்க போகிறேன். அண்ட் இதோட ஸ்லீவ் பேட்டர்ன் முடிச்சாச்சு. நம்ம பேக் நெக் பார்க்கலாம். பேக் நெக் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம மேலே வந்து அதாவது ப்ளவுஸோட முன்பகுதி நான் அடியில் வச்சுருக்கேன். மேலே வந்து லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தான் வந்து நான் அந்த கேன்வாஸ் வச்சு நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே வந்து அந்த ஷோல்டர் சைடு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நான் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். நல்ல ஸ்டிச்சிங் கொஞ்சம் பெருசாகவே நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதை நம்ம பிரித்து விட்ருவோம். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சிங்காக கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து கேன்வாஸ் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கேன்வாஸில் வந்து ஆல்ரெடி நான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு அந்த ஸ்கேலப் கட்டிங் வந்து வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதை வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேயுமே வந்து நீங்கள் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நான் 2 இடத்துல வந்து செக்யூர் பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஸ்கேலப்பில் வந்து டிசைன் பண்ணி எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து ஸ்கேலப் டிசைனில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் நெக் பேட்டர்ன்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபுல்லாகவே அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இது வரைகிறதுமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்கேலப் கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு கார்ட்போர்டு அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த saree எல்லாமே வச்சு கொடுப்பாங்க இல்லையா அட்டை. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக்குக்கோ அப்படி இல்லை அப்படின்னா சிங்கிளாக நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரியோ ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ளவுஸ்க்குமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து வரைய வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்து அதே மாதிரி ஷேப்லேயே அந்த பேட்டர்ன் ரெடி பண்ணிடலாம் நம்ம. அண்ட் நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நான் இதே மாதிரியே நான் ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வரேன். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து பொறுமையாகவே அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக அந்த வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாங்க. மேலே வந்து ஒரு 2 சைடுமே ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுருக்கேன். கேப் விட்டது வந்து நம்ம ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். சென்டரில் வந்து கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் வேலை கொஞ்சம் ஜாஸ்தி, கொஞ்சம் கஷ்டமும் கூட உங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டும் கூட கொஞ்சம் கூடயே கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து அந்த ஷோல்டர்ஸ் கிட்ட நம்ம ஸ்டிச்சிங் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் நான் பிரித்து விட்டுருக்கேன். பிரித்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கேன்வாஸில் இருக்கிற அந்த பீஸை வந்து நல்லா உள்ளே எடுத்து விட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக வரும்.
லைட்டாக ஒரு விரல் மட்டும் நீங்கள் உள்ளே விட்டு நல்லா எடுத்து விட்டீங்க, நல்லா நீவி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப நீட்டாக வந்து அந்த ஷேப் வந்து அப்படியே உட்காந்துரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கேன்வாஸ் வச்சுருக்கோம், நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸோடு அது அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம பைப்பிங் வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கண்டிப்பாக தேவைப்படும். நான் ஃபுல்லாகவே அந்த பீஸ் எல்லாமே நான் எடுத்து விட்டுருக்கேன். ஃபுல்லாக அந்த பீஸ்லேயே நல்லா எடுத்து விட்டதுக்கப்புறம் கார்னர்லேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டிச்சிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அந்த ஃபுட்டை வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி திருப்பி வச்சு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இதே மாதிரி வந்து ஸ்கேலப் டிசைனில் இருக்கிற வீடியோஸ் வந்து நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஒரே மாதிரி பேட்டர்ன் இல்லாமல் எல்லா பேட்டர்னுமே வந்து வேறு வெரைட்டிஸாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த டிசைனுமே ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கும். ஃபுல்லாக கீழே இருக்கிற பீஸ் எல்லாமே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் இதில் பேஸ்லேயுமே வந்து சென்டராக வந்து ஒரு சின்னதாக ஒரு திலகம் ஷேப்பில் வந்து ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாகவே நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஃபுல்லாகவே லாஸ்ட் வரைக்கும் நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டேன். ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் சைடில் இருக்கிற பீஸ் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துருங்க. ஆம்ஹோல் சைடு வந்து நம்மளுக்கு 2 பீஸாக இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக 2 சைடுமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸையுமே 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னர்லேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துருங்க. ஓவரால் வந்து ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சென்டரில் இருக்கிற அந்த பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் ப்ளவுஸ் முடிக்கிறீங்க, நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்விசிபிளாக நம்மளுக்கு அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்டர்னில் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு லைஃப்மே கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த நீட்னஸ்மே கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்குமே வந்து வியர் பண்ண கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நான் சென்டரை வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சென்டரை வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண இடத்துல வந்து நான் ஒரு திலகம் ஷேப்பில் வந்து நான் கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண கேன்வாஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா சென்டரில் வச்சு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு கேன்வாஸ்க்கு அடியில் வந்து நார்மலான ஒரு கிளாத் வச்சுருக்கேன், லைனிங் கிளாத்து. லைனிங் கிளாத்துக்கு மேலே அந்த கேன்வாஸ் வச்சுட்டு நம்மளுக்கு உள்ளே ஒரு லேயர் கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த லேயருக்கு மேலேயே வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். சைட்லேயுமே வந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண பீஸ் வந்து கரெக்டாக அந்த கேன்வாஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரி மடித்து விட்டு ஃபுல்லாக ஓரத்துலேயே நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமான ஒரு டிசைன் தான். ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு லுக்லாம் கிடையாது, ரொம்ப மைல்டான ஒரு லுக் தான் இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டாக போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஸ்லீவ்லேயுமே வந்து ரொம்ப ஹெவியாலாம் கொடுக்கல, ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளுக்கு பேக் நெக்குமே சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வேலை வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட் மட்டும் சார்ஜ் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து ஃபுல்லாகவே நான் அந்த திலகம் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக நான் மார்க் பண்ண இடத்துலையே ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சென்டரில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த ஓரத்தில் இருக்கிற பீஸ் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த பீஸை உள்ளே திருப்பி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திலகம் ஷேப் வந்து ரொம்ப நீட்டாகவே கிடைக்கும்.
அண்ட் ஓவரால் வந்து நம்மளுக்கு கேன்வாஸ் வச்சு பண்ணுறதோட ஒரு பெனிஃபிட்டுமே இது தான். நம்மளுக்கு சிம்பிளான ஒரு டிசைனாக இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு அந்த கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக கிடைக்கும். சேம் டைம் வந்து நம்மளுக்கு அந்த பிசுறது அந்த சுருக்கம்லாம் இருக்காது, உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த கட்டிங்காக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பெண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வச்சு ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ சென்டரில் வந்து கேன்வாஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பீஸ் எல்லாமே உள்ளே எடுத்து விட்டுட்டு ஓரத்துலேயே வந்து நான் தையல் போட்டுகிட்டே வரேன். அண்ட் இதில் வந்து கான்ட்ராஸ்டான கலர்ஸ் நம்மளுக்கு ஸ்லீவில் கொடுத்துருந்தோம் இல்லையா சாரியில், ஸோ அந்த கலரில் ஒரு ஹாஃப் ஒயிட்டில் வந்து நம்மளுக்கு பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வச்சுட்டு நான் சென்டரில் இருக்க கிளாத்தை வந்து நான் கேப்பை ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்லா வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம வந்து ப்ளீட் வச்சுட்டே வரலாம். ஒன் சைடாக வந்து நீங்கள் ப்ளீட் வச்சுட்டே வாங்க. நம்மளுக்கு அந்த திலகம் ஷேப்புக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். சேம் டைம் வந்து சைட்லேயுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒட்டி நம்ம ஸ்டிச்சிங் போட்டு நம்மளுக்கு அது ஸ்ட்ராங்காக நிற்காது. கொஞ்சம் நாள் ஆக ஆக அது பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அந்த பீஸை வந்து எடுத்துக்கோங்க. சென்ட்ரு ஃபுல்லாகவே நான் ப்ளீட் ஒர்க் வச்சுருக்கேன். ப்ளீட் வச்சதுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயுமே வந்து கரெக்டாக அந்த ப்ளீட்டு செட் ஆகிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயுமே வந்து பின்னாடி நான் ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக ஃபுல்லாகவே கிளாத் கொடுத்துருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா லைனிங் கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிளாத் இருக்கிறத வந்து பின்னாடி வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிஃப்னஸ்க்காக கொடுத்துருக்கேன். கரெக்டாக அந்த பீஸ் வந்து நீங்கள் சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த கார்னர்லேயே அந்த திலகம் ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கார்னர்லேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. ஃபுல்லாக வந்து நம்ம சென்டர் பீஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையுமே வந்து ஃபுல்லாக நீங்கள் ஓர்லாக் போட்டுருங்க. ஓர்லாக் போட்டு லைட்டாக வந்து ஒரு 2-3 இடத்துல மட்டும் ஹெம்மிங் பண்ணிடுங்க, அது கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கிற மாதிரி. ஸோ ஓவரால் வந்து நம்ம ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் பைப்பிங் மட்டும் கொடுக்க போகிறேன் நெக்லைன் ஃபுல்லாகவே. அண்ட் அதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. பட் ஆனால் அது பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதே மாதிரி தான் நான் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு நான் கோல்டன் கலரில் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நல்ல ஒரு கிராஸ் பீஸ் தான் நான் இன்றைக்கி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண கிராஸ் பீஸ் வந்து நல்ல கார்னரில் மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. நெக்லைன் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்லா லென்த்தான பீஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நல்ல கார்னரில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடித்து நீங்கள் ஓரத்துலேயே தையல் போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்லீவில் ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து ஓரத்துலேயே வந்து நீங்கள் அந்த பீஸை வச்சு கார்னர்லேயே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அந்த சென்டர் வரும்போது மட்டும் கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த பீஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல்லாக பைப்பிங் வச்சதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் சின்னதாக நான் ஒரு பீட் ஒர்க் மட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அதுவுமே வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாகவே லாஸ்ட் வரைக்குமே இதே மாதிரி நான் பைப்பிங் கொடுத்துட்டே வரேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைப்பிங் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது சென்டரில் மட்டும் கரெக்டாக ஃபுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன் இது. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்ல ஒரு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது வளைஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம கிராஸ் பீஸுமே எடுத்திருக்கோம் ஃபுல்லாகவே. அண்ட் லாஸ்ட் வரைக்குமே நான் அந்த பீஸ் வச்சு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த 2
பெண்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல சென்டரில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாகவே கட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து அந்த கிளாத்தை நம்மளுக்கு பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கோல்டன் கலர் கிளாத்தை மட்டும் லைட்டாக உள்ளே எடுத்து விட்டுருங்க. நல்லா உள்ளே எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த பீஸ் வந்து அதுவாகவே வளைஞ்சு கொடுக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கார்னர்லேயே வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. ஃபுல்லாகவே வந்து லாஸ்ட் வரைக்குமே இதே மாதிரி கார்னர்லேயே வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் இதில் வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம கோல்டன் கலரில் பீடு வைக்க போகிறோம் அப்படின்னா 2 வளைவுக்கும் இடையில இருக்கிற அந்த பீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் நான் வந்து பீடு கொடுக்க போகிறேன் இதில். அண்ட் டசல்ஸுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதில் கீழே வந்து நம்மளுக்கு ஒரு நார்மலான டசல் இருக்க மாதிரியும் மேலே வந்து கரெக்டாக ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளார் பெட்டல் இருக்க மாதிரியும் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு. அண்ட் நிறைய வந்து இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களோட சாரீஸில் ஏதாவது ஒரு சாரீக்கு கண்டிப்பாக மேட்சிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இன்னுமே அப்லோட் பண்ணுறதா இருக்கேன், நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. அண்ட் மேக்ஸிமம் வந்து ஹெவியான டிசைனாக இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் டைம் இழுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செஞ்சுது எனக்கு. ஏன்னா அதில் கொஞ்சம் கட் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் இழுக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேர் கேட்பாங்க, இதில் வந்து அந்தளவுக்கு ஒர்க் இல்லையே, இதில் பீட் ஒர்க் இல்லை, எதுவுமே இல்லை, ஏன் இதுக்கு மட்டும் அமௌண்ட்டு ஜாஸ்தி வாங்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் ரீசன். இதில் எங்களுக்கான வேலைகள் ஜாஸ்தி, பட் அதில் எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு பீட் ஒர்க்கோ இல்லை ஸ்டோனோ வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது. பட் ஆனால் நாங்கள் ஒர்க் பண்ணுற வந்து டைமிங் ஜாஸ்தியாகும். ஸோ அதுக்கான காஸ்ட்டு தான் அது. பட் மற்ற ப்ளவுசஸில் எல்லாமே வந்து நார்மலான ஒரு கட்டிங் தான் இருக்கும். உங்களுக்கு ரவுண்டாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாட் நெக்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கட் ஒர்க் தான் கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு பேட்டர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பட் அதுக்கு டைமுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும். எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எந்த அளவுக்கு இழுத்துட்டே போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அமௌண்ட்டுமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து நம்மளுக்கு டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ஒன்று தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் நாங்கள் நார்மல் ப்ளவுஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான சார்ஜஸ் வந்து நாங்கள் இதில் தான் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து நம்மளுக்கு இந்த பைப்பிங் எல்லாமே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கான கிளாத்துமே வந்து தனியாக தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ இதில் பீட் ஒர்க்குமே கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபுல்லாகவே நம்ம பைப்பிங் வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே இதோட ஸ்லீவ் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு இதில் பீட் ஒர்க் வச்சுட்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ப்ளவுஸ் இதுதான். ப்ளவுஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, சைடில் சின்ன சின்ன பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்லீவ்லேயுமே வந்து சென்டரில் வந்து பீட் கொடுத்து நான் அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இதோட சாரீ இதுதான். சாரீ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு பிங்க் கலரில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி சாரீக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.